என்னாச்சு? இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. மண்டேல ஏதோ ஓடிட்டு இருக்கல? இல்ல ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். அது அது கண்ணை மூடுங்க. உங்க கண்ணை மூடுங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா அவங்க கிட்ட எல்லாத்தையும் தயங்காம ஷேர் பண்ணுவீங்கல்ல. இப்போ நான் உங்கள் ஒய்ஃப் மது இல்லை, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியான்னு நினச்சிக்கோங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. சிந்துவை காணோம். இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம்னு நினைச்சு நான் அவளை திட்டேன். ஆனா அவளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் அவளை திட்டினாலதான் அவ எங்கேயோ போயிட்டாலோன்னு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. மதுவும் நானும் சேர்ந்து கொண்டாடுற முதல் ஃபெஸ்டிவல் இது. ஆனா அவ முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லை. அதுக்கு காரணம்னா என்னால 2 பேருமே சஃபர் ஆகுறாங்க. ஆனா இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. மது அன்பா இல்ல, என்ன நல்லா பாத்துக்கலனா கூட எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவ என்ன அப்படி பாத்துக்கிறா, என்ன அவ அவ்வளோ தாங்குறா. அப்படிப்பட்ட பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துறோன்னு எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. அவங்களுக்கு நீங்க நல்லா இருந்தாலே போதும். எங்க என் பொண்ணு? ஒன்னதான்டா கேக்குறான். எங்கடா என் பொண்ணு? பொண்ணு எங்கன்னு அவரை கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? இவன் வீட்டுக்கு வந்து மெட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சிந்துவை காணோம். அதுக்கு யார் காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? இங்க பாருங்கம்மா, உங்க பையன் சரியான ஃப்ராடு. என் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். அதை தாங்க முடியாம தான் என் பொண்ணு எங்கேயோ போயிட்டா. ஆனா இங்க உங்க பையனும் மருமகளும் தலை தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா என் பொண்ணு எங்க? எதுக்கு இவ்வளவு பேசினு இருக்க? முதல்ல இங்க நிக்கிறாள், அவளை வண்டியில ஏத்து, அப்புறம் வருவா சிந்து. சிந்து கிடைச்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்து விட்டலாம் இவள. சொன்னா கேளுங்க. என்னடா பண்ற? சொன்னா கேட்க மாட்டியா? போ. ஏன் அப்படி பண்ற? அவங்க பொண்ணை தொலைச்சவங்க, அவங்க தான் முட்டாள்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ ஏன் அப்படி பண்ற? இங்க பாருங்க, சிந்து அன்னைக்கு இங்க வரணும். என்ன குடும்பத்தோட சேர்ந்து டிராமா பண்றீங்களா? ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? காணாம போனது உங்க வீட்டு பொண்ணு, அந்த புள்ளைய போய் தேடுவீங்கன்னு பார்த்தா இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க என்ன நடந்தாலும் இவன் தான் காரணம், அதானே? 2 பேரும் இவ்வளவு பேசுறீங்களே, அவன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? சிந்து எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும். சிந்து அவனை எவ்வளவு லவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். இவனை விட சிந்துவை நீங்க அக்கறையா பாத்துக்க போறீங்க?
உங்க பாசெல்லாம் எப்பயோ போய் இப்ப பழி வாங்குற குணம் தாண்டா இருக்கு. நீங்களாம் பாசத்துக்காகலாம் வரல, இங்க பழி வாங்க தான் வந்துக்கிறீங்க. அசிங்கமா இல்ல? பாவண்டா அவன் கத்தி யாரையும் குத்திட கூடாதுன்னு அவன் கையில அதை கெட்டியா பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். ஆனா அது அவன் கைதான் இருக்குது. டேய், எனக்கு ஆபீஸ்ல பிடிக்காததே இவனை தான். ஆனா இப்ப சொல்றேன், இவனுக்காக நான் நிப்பண்டா. ரவுடிய கூட்டு வரியா கூட்டு வா, போலீஸ கூட்டு வரியா கூட்டு வா, ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம். காமெடி மட்டும் தான் பண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்க நீனு. போதும். போதும்யா போதும்யா. ஐயா, உங்க பிரச்சனையில என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கயா. உங்களை கையெடுத்து கேட்குறேயா. என்ன மனுஷயா நீ? எல்லாம் செட்டிங் தானா? சொல்லியா, உன் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை நைஸா ஓட விட்டுட்டு இவனை கூட்டிட்டு வந்து கட்டி வச்சு ஸ்கெட்ச் போட்டிருக்க. இவனும் அறிவு இல்லாம தனக்குன்னு ஒரு பொண்ணு காத்துட்டு இருப்பாருன்னு அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம கட்டிட்டு வந்துட்டாரு. என்ன, என் பொண்ணு தான் பலியாடு உங்களுக்கு? டே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டுமே கொஞ்சம் கூட உறுத்தலாம் இல்ல உனக்கு? நீங்களாம் பண்றத பார்த்தா மாப்பிள்ளை நடத்த கெட்டவன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு ஓடி போனது பொய் இல்ல போலயே. தம்பி, இன்னும் ஒரு வாரம் தான் டைம். அதுக்குள்ள சிந்து வரணும். வரலனா என்ன நடக்கும்னே தெரியாது. டேய் வாடா, குடும்பத்தோட சேர்த்து நாடகம் ஆடுறீங்க. மா, மா, என்னம்மா? ரவி, அம்மா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்மா. அம்மாவை மன்னிச்சிருடா. உன்னை கேட்டிருக்கணும்டா. என் தம்பி பொண்ணோட வாழ்க்கை நல்லா அமையணும்னு நினைச்சேனே தவிர உனக்கு பிடிச்ச வாழ்க்கையான யோசிக்காம பண்ணிட்டேன்டா. அதாதம்மா. வெளியில இருக்கவங்க 1000 சொல்லலண்டா, ஆனா உன்னை பத்தி எனக்கு தாண்டா தெரியும். எப்படா நீ இவ்வளவை தாங்கிக்கிட்ட? தாங்க முடியலம்மா, சுத்தமா தாங்க முடியல. என் கைய பிடிச்சிட்டு நீனும் மாமாவும் அழுது கட்டிக்கோன்னு கேட்கும் போது எனக்கு வேற வழி தெரியலம்மா. அப்ப என்னால உன்னை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க முடியலம்மா. அதுக்கப்புறம் கூட உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலையடா? சொன்னா நீ இப்படி உடஞ்சு போயிடுவேன்னு எனக்கு தெரியுமா. அதனாலதான் சொல்லாமலே எல்லாத்தையும் நானே சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா
எல்லாமே அதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சுமா. மா மா சாரிம்மா, என்னாலதாம்மா உனக்கு இவ்வளோ கஷ்டம். என்ன மன்னிச்சிடுமா. சாரிம்மா. டேய் அழாதடா. இங்க பாரு, இன்னும் நாங்க எல்லாரும் சேர்ந்து தானே கஷ்டப்படுத்தணும். இனிமே உனக்கு எது சரின்னு படுதோ அத நீ செய். அம்மா உன் கூட இருப்ப, பாத்துக்கலாம். இவ்வளோ நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாமேம்மா. தெரியாதேப்பா, இவர் மனசுல இன்னொன்னு பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியலையே. நல்லா இருந்த அவரோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனோன்னு வலிக்குதுப்பா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சனே தவிர உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும்னு நான் யோசிக்கவே இல்லைம்மா. இப்பயும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான்ப்பா, அவருக்கு தான் என்ன பிடிக்கல. இது நான் ஆரம்பித்த விஷயமா, நானே முடிக்கிறேன். இனி என் பொண்ணு கஷ்டப்பட வேண்டாம். என்னடா முடிவு பண்ணியிருக்க? முடிவா? என் லைஃப்பில் நான் என்னைக்கிடா முடிவு எடுத்திருக்கேன்? அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை என் வாழ்க்கை எனக்கு கொடுத்ததே இல்லை. என் லைஃப்பை எப்போவுமே மற்றவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இனி நீ டிசைட் பண்ணு. உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லு. பயமா இருக்கியா? என்னால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டாங்க. இனி எடுக்க போகிற முடிவால் இன்னும் நிறைய கஷ்டப்படுவாங்களோன்னு பயமா இருக்கு. டேய், இப்படியே யோசிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. நீ தாண்டா ஏதாவது முடிவெடுக்கணும். என்னடா முடிவெடுக்க சொல்ற? எனக்கு புரியல. உனக்கு சிந்து வேணுமா இல்ல மது வேணுமான்னு? டேய், என்னடா பேசுற நீ? நீ என்ன அவங்கள பொருள்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது வேணுமா அது வேணுமான்னு கேட்க? ரவி, மச்சான், நான் கீழே வெயிட் பண்றோம். டேய் வாடா. மச்சான் கிளம்புறேன்டா. உன் மேலே பயங்கர கோபம் இருக்கு ரவி. ஆனால் சின்ன வயசுலேருந்து உன்னை அதட்டி கூட பேசினதில்லைண்ணா. அவ்வளோ பாசம் உன் மேலே. என் பொண்ணை உனக்கு பிடிக்கும், நீ அவளை ஏற்றுப்ப. என்ன கொஞ்ச நாள் ஆகும்னு நினச்சனே தவிர உன் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது இப்படியே போயிட்டு இருந்தா என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ரவி. மதுவுக்கு விவாகரத்து கொடுத்துரு. என்ன சொல்றீங்க மாமா? ஆமாயா, இங்கே இருந்து அழுது ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு அவள் என் கூடயே நிம்மதியாக இருக்கட்டும். எனக்கு அவள் நல்லா இருந்தால் போதும். விவாகரத்து கொடுத்துறியா? நான் அவளை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்பா வாங்க சாப்பிடலாம். அவர் எங்க? மேலே இருக்காருமா, உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. என்கிட்டயா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்னன்னு? இன்னும் ஏன் மது நடிக்கிற? நான் என்ன நடிக்கிறேன்? மாமா சொன்னது உனக்கு தெரியாதா? என்ன சொன்னாரு? உனக்கு டிவோர்ஸ் தர சொன்னாரு. என்ன?
நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன் தான். ஆனா ஒரு தடவை கூட உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சதே இல்லை. ஆனா உனக்கு அது சாதாரணமா தெரியுதுல. கரெக்டு தான். இப்படி பண்ணவன டிவோர்ஸ் பண்றது தான் சரி. அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாச்சும் உன் லைஃப் நல்லா இருக்கட்டும். நான் நீ கேட்ட டிவோர்ஸ் கொடுத்துடுறேன் மது. நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ரெகுலரான லைஃப் நான் உன் கூட வாழல. ஆனா நீ என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட மது. ரொம்ப நல்லா. எனக்கு தெரியல உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் எப்படி பண்ணிருக்குமான்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் உன்னை டிசர்வ் பண்ணல மது. நான்லாம் தனியா இருக்க வேண்டிய ஆளு. தனியா தான் இருக்கணும். தேங்க்ஸ் மது. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். காதலே என்னை வாட்டும் காதலே, காதலே உயிர் மீட்டும் காதலே.